ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை இனிமே எப்படியெல்லாம் மாறப்போகுது, என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகுதுன்னு சொல்வதற்காகவே உனக்கு அருள்வாக்கு கூறவே இந்த வராகி அம்மா இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமே நீ நினைச்சது மட்டும்தான் உன் வாழ்க்கையில நடக்கும். இந்த வராகி அம்மாவை நீ முழுசாக நம்பினா கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலத்தை நான் கொடுப்பேன். நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்சும் கூட உன் வாழ்க்கை முன்னேறலையேன்னு நீ கண்ணீர் வடித்து கவலை கொண்டாயல்லவா? இதோ உன்னை சோதித்த விதியை நான் மாற்றி உன் மன வலிமைக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்றாறு போல உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வந்துட்டேன். நீ இனிமே எதுக்காகவும் பயப்படாம துணிச்சலோடு தைரியமாக உனக்கான பாதையில போய்கிட்டே இருக்கலாம். இந்த வராகி அம்மா உனக்கு நிழலாக எப்போதும் உன் கூடவே தான் இருக்க போறேன். நீ எதை நினைச்சும் கண்ணீர் சிந்தவோ கவலைப்படவோ அவசியமில்லை. இப்போது உனக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் மாறி கூடிய சீக்கிரமே நீ நினைச்ச நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. ஓ வாழ்க்கை ரொம்ப சாதாரண வாழ்க்கையாக, சங்கடங்கள் நிறைஞ்ச வாழ்க்கையாக இருக்கேன்னு நினைக்காதே. ஒரு சிறிய விதை தான் ஒரு செடியா முளைச்சு அது பல செடிகளை உருவாக்கி நிறைய மரம் வந்து ஒரு பெரிய காடே உருவாகுது. அதே போல நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சிகளும் உன் வாழ்க்கையில உன்னை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு செல்ல போகுது. உன் வாழ்க்கையை நீ சாதாரணமாக நினைத்தாய் அல்லவா? அதே வாழ்க்கையில நான் அதிசயங்களை கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன் மன வலிமைக்கு ஏற்றாறு போல உனக்கான மகிழ்ச்சியையும் நான் கொடுக்கிறேன். இனிமே நீ சோர்ந்து நிற்க வேண்டிய காலம் இல்லை. சோகமாய் வாழ வேண்டிய அவசியமும் இல்லை. இனி வரும் நாட்களில் எல்லாம் உன் வாழ்க்கை மெல்ல மெல்ல மாற ஆரம்பிச்சிரும். இனி எப்போதும் உன் வீட்டில் அமைதியும் சந்தோஷமும் நிரம்பி வழியும்படி இந்த வராகி அம்மா நான் செய்ய போறேன். ஒவ்வொரு நாளும் நீ சந்தோஷத்தோட ஆனந்த கண்ணீர் வடிக்கிறதை பார்க்கதான் நான் ஆசைப்படுறேன் என் செல்லமே. நீ உன் வாழ்க்கைய யார் வாழ்க்கையோடும் ஒப்பிட்டு போட்டி போடுறதுக்காக இந்த உலகத்துக்கு வரல. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கே, நமக்கு அது நடக்கலையே கிடைக்கலையேன்னு அடுத்தவங்க வாழ்க்கையோட போட்டி போடாதே. உன்னை நீயே ஒரு நல்ல மனிதனாக செதுக்கி கொள்வதற்காக உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து அவங்க வசதிகளை பார்த்து உன்னை நீ குறையாக நினைக்க வேண்டாம். ஏன்னா உன்கிட்ட எந்த குறையும் இல்லை. கூடிய சீக்கிரம் நீ பார்த்தவங்கள விட பகட்டான சந்தோஷமான அழகான ஆடம்பரமான வாழ்க்கையை நீ வாழதான் போற. நீ போகும் பாதையிலேயே இந்த வராகி அம்மா உனக்கான உயர்வை கொடுத்து உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி காட்டுறேன். நீ எதை நினைச்சும் பயப்படாம தைரியமாக துணிஞ்சு நிற்கணும். உனக்கு நிழலாக நான் இருந்து நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நிச்சயமாக வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கிறேன். உன் வாழ்க்கையில நான் உனக்காக திறந்து வச்ச கதவுகளை யாராலும் மூட முடியாது என் தங்கமே. நீ எப்போதும் தலை நிமிர்ந்து தைரியமாக நம்பிக்கையோட வாழணும்னு தான் இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன். உன் வாழ்க்கையில இல்லாததை நினைச்சு ஏன் இவ்வளவு கவலைப்படுற? எது இல்லையோ அதை கூடிய சீக்கிரமே நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். அடுத்தவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்து எனக்கு மட்டும் ஏன் இது இல்லைன்னு உன் மனசு ஏங்கி தவிக்கிறதா? நான் உனக்கு கொடுத்த வரம் அவங்களுக்கு கிடைக்கல, அவங்களுக்கு இருக்கிறது உன்கிட்ட இல்லை, அவ்வளவுதானே தவிர கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு அழகான சிறப்பான உயர்வான வெற்றிகளை எல்லாம் இந்த வராகி அம்மா நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கான நேரம் வரும்போது நீ அடுத்தவங்களை விட மிக சிறப்பாக வாழுவாய் என் தங்கமே. உன் வாழ்க்கையில என் அருளால நீ எடுக்கிற முடிவுகள் யாவற்றிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்ய போறேன். நீ இழந்ததுக்கெல்லாம் சேர்த்து இரட்டிப்பு ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில வந்து சேரப்போகுது. வைரம் உருவாகணும்னா
அது மண்ணுக்குள்ள பூமிக்கு அடியில் மிக கடுமையான அழுத்தத்தை சந்திக்கணும். எந்த அளவுக்கு அழுத்தம் அதிகமாகுதோ, அது எந்த அளவுக்கு காத்திருக்குதோ, அந்த அளவுக்கு பளபளப்பான மதிப்புமிக்க வைரம் உருவாகும். அதே போலதான் உன் வாழ்க்கை உன்னை அழுத்தும் போதும், மன அழுத்தத்தையும் கஷ்டங்களையும் கொடுக்கும் போதும், நீ அதை சமாளித்து பொறுமையாக காத்திருக்கும் போதும், நீ வைரம் போல வலிமையான பிரகாசமான ஜொலிக்கக்கூடிய வாழ்க்கையை பெறுவாய் என் தங்கமே. யார் உனக்கு துரோகம் செஞ்சாலும், உன்னை ஏமாத்தினாலும், கஷ்டப்படுத்தினாலும், உன்னை உடனே நீ பலவீனமாக நினைக்காதே. மாறாக நீ வைரமாக மாறப்போறன்றதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா இரு. உனக்காக தானே என் செல்லமே நான் இருக்கேன். இந்த வராகி அம்மா கண்டிப்பா உன் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து சேர்த்துறேன். என் தங்க பிள்ளையான நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். உன்னை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு முன்பாக நீ தலை குனிஞ்சு நிற்க நான் விடமாட்டேன். உன்னை கம்பீரமாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ இழந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மீண்டும் உன் வாழ்க்கையில வந்து சேரப்போகுது. உன் வீட்டில் அமைதியையும் செல்வ செழிப்பையும் சந்தோஷத்தையும் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். நம்பிக்கையோட என்னை வணங்கும் உனக்கு என் அருளால இனி எல்லாமே நல்லபடியாக நீ ஆசைப்பட்டது போலவே நடக்கப் போகுது. உன் வாழ்வில் இருக்கிற தீய சக்திகளையும் கெட்ட மனிதர்களையும் உனக்கு இருக்கிற தடைகளையும் கூட நான் ஒரு நிமிஷத்துல தூக்கி எறிஞ்சிடுறேன் என் செல்லமே. நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். இந்த பதிவை நான் சாதாரணமாக உன் கண்களில் காட்டவும் இல்லை, நான் எல்லாருக்கும் அருள்வாக்கு சொல்வதும் இல்லை. என் அன்பு பிள்ளையான உனக்காக நீ நல்லா வாழ போறங்கிறத உனக்கு தெரியப்படுத்தி உன் மனசை சந்தோஷப்படுத்தும் நோக்கத்தோடு தான் இந்த வராகி அம்மா உனக்கு அருள்வாக்கு சொல்வதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வீட்டில் என்னை நினச்சிக்கிட்டு மங்களகரமாக ஒரு விளக்கை ஏற்றி வை. அந்த விளக்கின் ஒளி மூலமாக உன் வீட்டில் இருக்க மற்ற எல்லா இருளும் அகன்று போகும்படி நான் செய்வேன் என் செல்லமே. நீ என்ன நினச்சிக்கிட்டு விளக்கை ஏற்றும் போது என் அருள் பரிபூரணமாக உன் வீட்டில் நிரம்பும். அதன் மூலமா உன் குடும்பத்தில் செல்வ செழிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைத்து நிற்கும்படி இந்த வராகி அம்மா அற்புதம் செய்வேன் என் தங்கமே. இப்போதே இந்த நிமிஷமே உன் மனசுல இருக்க கவலைகளையும் பயத்தையும் சந்தேகத்தையும் துக்கத்தையும் துயரத்தையும் என் பாதத்துல இறக்கி வச்சிடு. எல்லாத்தையும் அகற்றி உன் வாழ்வில் இருக்கும் தடைகளை எல்லாம் நீக்கி உனக்கான நல்ல காலத்தை இந்த வராகி அம்மா நான் உருவாக்கி தர்றேன். என்னையே நம்பும் உனக்கு இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்கும் சக்தியாக, காவல் தெய்வமாக, உனக்கு தாயாக இந்த வராகி அம்மா எப்போதும் இருப்பேன். உனக்கு யாராவது கெடுதல் செய்ய நினைச்சாலும் அவர்களின் தலைமுறையே ஆடி போகும்படி நான் செஞ்சிருவேன். ஏன்னா நான் உன் கூடவே இருக்கேன். நான் பெறாத என் செல்ல பிள்ளையான உனக்கு யாரும் கஷ்டங்களை கொடுக்க நான் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டேன். என்னுடைய அருள் எப்போதுமே உன் வாழ்க்கையில நினைச்சு இருக்கும். நான் இருக்கும்போது என்னை மீறி எந்த தீய சக்தியும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் தங்கமே. உன் வீட்டையும் உன் குடும்பத்தையும் என்னுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளதான் வச்சு நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். நீ எங்க போனாலும் என் கண்கள் உன்னையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கும். நீ என்ன செஞ்சாலும் அதை நான் பார்த்து கொண்டும் கவனிச்சுக்கிட்டும் நீ செய்யும் தவறுகளை திருத்திக்கிட்டும் தான் இருப்பேன். நீ எதுக்கும் பயப்படாத. என் அருள் உனக்கு துணையாய் இருக்கிறதால இனிமே நீ எந்த விதத்திலும் தவறி விழுக மாட்ட, தோத்து போகவும் மாட்ட. உன்னை பள்ளத்தில் கீழே விழுக வைக்கணும்னு நினச்சவங்க, உன்னை தோக்கடிக்கணும் தள்ளிவிடணும்னு நினச்சவங்க தான் பறிச்ச குழியில தான் தோண்டிய பள்ளத்தில் தானே போய் விழுகுவாங்க. அவங்க உனக்கு எதிராக செஞ்ச விஷயங்கள் எல்லாம் இப்போ அவங்களுக்கே திரும்பி போகும்படி நான் செய்கிறேன். உனக்கு எதிராக உன்னை பற்றி அவங்க தப்பாக பேசுனதும் உன் மேலே பழி போட்டதும் உன் குடும்பத்துக்கு இழைக்கப்பட்ட தீங்குகளும் இந்த வராகி அம்மா எனக்கு தெரியும். எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு.
நீ அமைதியாக பொறுமையாக இரு. என் நீதியிலிருந்து, என்னுடைய நியாயத்திலிருந்து, என்னுடைய தர்மத்திலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில நீதியும் நன்மையும் கிடைக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. உன்னையும் வீட்டையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்கும் இந்த வராகி அம்மா, நீ திட்டமிட்ட விஷயங்களை, நீ ஆசைப்பட்ட விஷயங்களை அழகாக நடத்தி கொடுக்குறேன். இனி ஒரு நாள் கூட உனக்கான விஷயங்கள் தாமதமாகாது, தள்ளி போகாது. உன் வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதை விட இப்போ நான் உனக்காக செய்ய போகிற விஷயங்கள் மிக பெருசாகவே இருக்கும். கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக மட்டும் இரு. கூடிய சீக்கிரமே உனக்கான நல்ல நேரம் வந்து சேர்ந்துடும். இப்போது உன் வாழ்க்கையில் பயங்கர இருளாக இருக்கும் இந்த சூழ்நிலையை தாண்டி உனக்கான வெளிச்சத்தை கொடுக்க நான் இருக்கேன். முதல்ல உன் மனசாட்சியை தெளிவாக்கு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வந்து சேர்ந்துடும். ஒரு கல்லை நினச்சி பாரு. வெறும் கல் எவ்வளோ பெரிய பாறையாக இருந்தாலும் கீழேயே தான் கிடக்கும். எல்லாரும் அதை மேலே மிதித்து ஏறி தாண்டி போவாங்க. ஆனால் அதே கல்லை செதுக்கும் போது சாதாரணமாக இருந்த கல் அழகான சிலையாக மாறும். அப்புறம் அதை கீழே போடாமல் உயர்த்தி மேலே வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதை கையெடுத்து கும்பிட்டு கைத்தொட்டு வணங்கக்கூடிய அளவுக்கு அது மதிப்பும் மரியாதையும் பெறுகிறதல்லவா? அதே போலதான் நீ வெறும் கல்லாக சாதாரணமாக கீழே கிடக்காம சிற்பியால் செதுக்கப்பட்டு சிற்பமாய் மாறணும். அந்த சிற்பியாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உன்னை அழகான சிலையாக உருமாத்துறேன். உன் வாழ்க்கையில் வரும் வழிகளையும் வேதனைகளையும் உடைத்தெறிந்து உன்னை உயர்த்த வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. நீ அனுபவிக்கிற கஷ்டம் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நீ தனியாக இல்லை என் தங்கமே. கூடிய சீக்கிரம் என் அருளால் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலே கூடிய சீக்கிரமே உனக்கான நல்ல காலம் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துடும். என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் அமைதியாக இருக்க சொல்கிறதுக்கு காரணமே வெற்றியை உன் கைகளில் கொடுப்பதற்காக தான். தாமதமாகும் விஷயங்களை எல்லாம் நினச்சி நம்ம தோற்று போயிட்டோம், நீ பயப்பட வேண்டாம். தாமதமும் தள்ளி போகிறது எல்லாமே உனக்கான வெற்றியை கொடுப்பதற்காக தான். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்குறேன். உன்னை நல்லபடியாக இந்த வராகி அம்மா வாழ வைப்பேன் என்று சொல்லவே. எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உன்னை விட்டுட்டு வேறு யாரையும் பார்த்து தேடி போகவும் மாட்டேன். ஏன்னா என் மனசுக்கு பிடிச்ச பிரியமான பிள்ளை அல்லவா நீ. உன்னுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் தொடச்சி உன் துன்பங்களை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கையில் எப்போதுமே அமைதி நிலவும்படி நான் செய்கிறேன். கூடிய சீக்கிரமே உனக்கான நல்ல காலத்தை இந்த வராகி அம்மா உருவாக்கி தரப்போகிறேன். நான் எப்போதும் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். ஏன்னா நீ தனியாக இல்லை, நான் உன் கூடவே தான் நிற்கிறேன். நீ தடுமாறினாலும் நான் உன்னை தாங்கி பிடிச்சு தலை நிமிர்ந்து நிற்க வைப்பேன். நீ அழுதாலும் உன் கண்ணீரை நான் தொடப்பேன். மொத்தத்தில் உனக்கு நிழலாக நான் எப்போதும் உன் கூடவே தான் இருக்க போகிறேன். அதனால் என் தங்க பிள்ளையான நீ எதுக்கும் பயப்படாமல் உன் வாழ்க்கையை தைரியமாக வாழ தயாராகு. நீ எதிர்பார்க்குற எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நானே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம்தான். அதில் 1000 சவால்கள் வந்தாலும் கஷ்டங்களும் சங்கடங்களும் வந்தாலும் அதை தாண்டி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க இந்த வராகி அம்மா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக நீ எதிர்பார்த்தது போலவும் ஆசைப்பட்டது போலவும் நீ நினச்சது போலவுமே உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்குறேன்.